இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால், இப்போ ஒரு டிரான்ஸ்லேட்டர் எடுத்து அதில் வாட் இஸ் யுவர் நேம் டைப் பண்ணால் அது நம்மளுக்கு உங்கள் பேர் என்னன்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணுது. இதே வேலையை நம்ம பைத்தனை யூஸ் பண்ணி எப்படி செய்கிறன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதுக்காக வேண்டி நான் பைச்சார்மை யூஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ளிண்டரை இன்ஸ்டால் செய்கிறத பற்றி பார்ப்போம். எப்படி இன்ஸ்டால் செய்யணும், அதாவது நம்ம இந்த டெர்மினலில் கீழே உள்ள இங்கே டெர்மினலில் பிப் இன்ஸ்டால் ஸ்ப்ளிண்டர் இப்படியும் இன்ஸ்டால் செய்யணும். அல்லது நீங்கள் ஃபைலில் போய் செட்டிங்கில் போய் உங்களோட ப்ராஜெக்ட் பைத்தான் இன்டர்பிரேட்டரில் போய் இந்த ஆட் ப்ளஸ் பட்டன் இருக்குது, இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து நீங்கள் இதுலேயும் ஸ்ப்ளிண்டர்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுலேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த இன்ஸ்டால் பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம இதை எப்படி யூஸ் கோடை எழுதி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதுக்காக கோடை ஆல்ரெடி எழுதிட்டேன். இந்த எழுதின கோடை என்னென்ன லைன் என்னென்ன வேலையை செய்யுதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஸ்ப்ளிண்டர் ப்ரௌசர் மோடியூலில் ஸ்ப்ளிண்டரை இம்போர்ட் பண்ணுறோம். அடுத்தது இந்த டைமை இம்போர்ட் பண்ணுறோம். எதுக்காக டைமை இம்போர்ட் பண்ணுறோன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். அடுத்தது நம்ம ப்ரௌசருக்காக வேண்டி க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணுறோம். அதுபோல் இந்த யூஆர்எல் என்ன யூஆர்எல்னு சொன்னால், அதாவது ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டிரான்ஸ்லேட்டர் பேஜுக்கு போனால் தானே அங்கே இன்புட்டை கொடுக்கலாம். ஸோ அந்த பேஜுக்கு போகிறதுக்காக அந்த டிரான்ஸ்லேட்டர் பேஜோட யூஆர்எல் தான் இது. இந்த டிரான்ஸ்லேட்டர் பேஜோட யூஆர்எல்னு சொன்னால் இந்த யூஆர்எல் தான். அடுத்தது எலிமெண்ட் browser.find css. இது என்னதுன்னு கேட்டால், அதாவது அந்த இன்புட் ஃபீல்டு இருந்துச்சு, அதாவது நம்ம இன்புட்டாக கொடுக்க வேண்டிய அந்த பாக்ஸ் இன்புட் ஃபீல்டு, அந்த இன்புட் ஃபீல்டோட சிஎஸ்எஸ் கிளாஸ் தான் இந்த கிளாஸ். இதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருன்னு சொன்னால், நீங்கள் உங்களோட இன்புட் ஃபீல்டுக்குள்ளே போய் ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு அதில் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கும். இதில் கிளாஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு. இதுதான் உங்களோட இன்புட் ஃபீல்டோட கிளாஸ் நேம். இப்போ நம்ம கிளாஸ் மட்டும்தான் இன்புட் சிஎஸ்எஸ் கிளாஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணலைன்னு சொன்னால் அது மட்டுமல்ல, நம்ம நேம் யூஸ் பண்ணிடும், டேக்ஸ் HTML டேக்ஸை யூஸ் பண்ணிடும். இப்படி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நான் இதில் சிஎஸ்எஸ் கிளாஸை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம கீழே அடுத்தது பார்ப்போம். இன்புட் ஃபீல்டை வேலிடேஷன் பண்ணிட்டோம். மேலே கீழே என்ன செய்கிறோம், அந்த இன்புட் ஃபீல்டுக்குள்ளே வாட் இஸ் யுவர் நேம்ன்றதை நம்ம இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் இந்த லைன் ஆஃப் கோட். கடைசி ஒரு லைன் எதுக்காக போட்டுச்சுன்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த இன்புட் ஃபீல்டில் இன்புட்டை கொடுத்த உடனேயும் அந்த ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு 10 செகண்டுக்கு டிலே ஆகணும், க்ளோஸ் ஆகுறது டிலே ஆகணுன்றதுக்காக தான் இந்த லைன் ஆஃப் கோட். ஸோ இப்போ நம்ம கோடை எழுதிட்டோம். இப்போது இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எக்ஸிக்யூட் ஆகும், இது சரியாக வருதான்றதை செக் பண்ணி பார்ப்போம். எஸ், நம்ம எழுதின கோட் சரியாக ஒர்க் ஆகுது. இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு லாகின் பேஜை ஆட்டோமேட்டடாக லாகின் பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் லாகின் பேஜை நம்ம ஆட்டோமேட்டடாக லாகின் பண்ணுறது, நிறைய ஆட்டோமேட்டட் டாஸ்க்கை செய்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி ஆட்டோமேட்டட் டாஸ்க்கு யூஸ் பண்ணுறது, நம்ம ஒவ்வொரு சில டாஸ்க் முக்கியமான சில டாஸ்க்கெல்லாம் எப்படி செய்யலாம்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.